மன்னர் ஒருவர் மலைப்பகுதியில் தனியாக தனது குதிரை மீது வந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் வரும் வழியில் பாதையின் ஓரமாக இளைஞன் ஒருவன் மயங்கி கிடப்பதை மன்னர் பார்க்கிறார். உடனே குதிரையை விட்டு இறங்கிய மன்னர் அந்த இளைஞனை எழுப்புவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த இளைஞனிடம் எந்தவித அசைவும் இல்லாமல் அவன் முழு மயக்கத்தில் இருப்பதால் மன்னரால் அவனை எழுப்ப முடியவில்லை. இதனால் தன்னிடம் இருக்கும் தண்ணீர் குடுவையை எடுத்த மன்னர் அதில் இருந்த நீரை அந்த இளைஞனின் முகத்தில் தெளித்து அவனை எழுப்புகிறார். மயக்கம் தெளிந்து கண் விழித்த அந்த இளைஞன் எழுந்து நிற்கக்கூட முடியாமல் மிகவும் சோர்வாக இருக்கிறான். இதை பார்த்து இறக்கப்பட்ட அரசர் இந்த இளைஞனை அரண்மனைக்கு கூட்டிச் சென்றால் காப்பாற்றி விடலாம் என்று நினைத்து மிகவும் சிரமப்பட்டு அவனை தனது குதிரையில் ஏற்றுகிறார். ஆனால் குதிரையின் மீது ஏறி அமர்ந்த அடுத்த நொடியே அந்த இளைஞன் மன்னரை பள்ளத்தில் தள்ளி விட்டுவிட்டு குதிரையில் சிட்டாக பறந்து விடுகிறான். இதை பார்த்து அதிர்ந்து போன மன்னருக்கு அவன் திருடன் என்பதும் மன்னரின் குதிரையை திருடுவதற்காகவே அவன் மயங்கியது போல் நடித்துள்ளான் என்ற உண்மையும் தெரிய வருகிறது. இதனால் ஏமாந்து போன மன்னர் அந்த அடர்ந்த காட்டில் இரவு முழுவதும் நடந்து மறுநாள் காலையில் தனது அரண்மனைக்கு வந்து விடுகிறார். சில தினங்கள் கழித்து நமக்கு வேறொரு நல்ல குதிரையை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்த மன்னர் நாமே நேரடியாக சென்று குதிரையை பார்த்து வாங்க வேண்டும் என்று நினைத்து அந்த நாட்டில் இருக்கும் குதிரை சந்தைக்கு மன்னர் செல்கிறார். அப்போது மன்னரின் குதிரையை திருடி கொண்டு போன அந்த இளைஞனும் குதிரையை விற்பதற்காக சந்தையில் நிற்பதை மன்னர் பார்க்கிறார். மெதுவாக அந்த இளைஞனை நோக்கி சென்ற மன்னர் அவனது தோளில் கை வைத்து அவனை தன் பக்கமாக திருப்புகிறார். அப்போது மன்னரை தனது எதிரில் பார்த்த அந்த திருடன் பேய் அறைந்தது போல் சிலையாக நிற்கிறான். ஆனால் மன்னரோ அந்த இளைஞனை பார்த்து சிரித்து கொண்டே யாரிடமும் சொல்லிவிடாதே என்று சொல்கிறார். இதை கேட்ட அந்த திருடனுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. நாம் மன்னரின் குதிரையை திருடி மாட்டிக்கொண்டுள்ளோம். அப்படி இருக்கும்போது நமக்கு மரண தண்டனை விதிக்காமல் இந்த மன்னர் யாரிடமும் சொல்லிவிடாதே என்று சொல்கிறாரே என்று அந்த திருடன் குழம்பி போய் நிற்கிறான். அந்த இளைஞனின் குழப்பத்தை புரிந்து கொண்ட மன்னர், இந்த குதிரையை நீயே வைத்துக்கொள், ஆனால் இந்த குதிரை உனக்கு எப்படி கிடைத்தது என்பதை மட்டும் யாரிடமும் சொல்லிவிடாதே. நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தால் எதிர்காலத்தில் யாராவது உண்மையாகவே மயங்கி கிடந்தால் கூட யாருமே உதவி செய்ய வரமாட்டார்கள். நீ ஒருவன் செய்த இந்த தவறால் நல்லவர்கள் பலருக்கு உதவிகள் கிடைக்காமல் அவர்கள் உயிரை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகையால் இந்த குதிரை உனக்கு எப்படி கிடைத்தது என்பதை மட்டும் சாகும் வரை யாரிடமும் சொல்லிவிடாதே என்று சொல்லிவிட்டு மன்னர் சென்று விடுகிறார். மன்னர் சொல்லிய அந்த வார்த்தைகள் அந்த திருடனின் நெஞ்சில் முள்ளாக குத்துகிறது. அந்த நொடியே அவன் மனம் மாறி இனிமேல் யாரையும் ஏமாற்றி பிழைக்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறான்.